பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பூர்ணிமா 16 லட்ச ரூபாய் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஆனா வெளியே வந்த உடனே பூர்ணிமாவுக்கு தரமான செருப்படி கொடுக்கிற மாதிரி பிரதீப் ஒரு போஸ்ட போட்டிருக்காரு. அதுவும் அவரா போடலங்க, அவரை வம்பிழுத்து அப்படி ஒரு போஸ்ட போட வச்சிருக்கானுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப்பை பொறுத்தளவுல ஒரு பழைய பாட்டை அவர் அப்லோட் பண்ணிருக்காரு சோசியல் மீடியால. அந்த பாட்டை பொறுத்தளவுல முட்டா பயலை எல்லாம் தாண்டவுக்கோனே காசு முதலாளி ஆக்குதாடா தாண்டவுக்கோனே அப்படிங்கிற வரிகள் இருக்குது. அதாவது பூர்ணிமா இந்த பணப்பட்டி எடுத்துட்டு வந்ததுனால பொறாமையில பிரதீப் இப்படி போட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாவோட பெய்டு ஆர்மி, அதாவது கூலிப்படை அப்படின்னே சொல்லலாம். காசுக்கு மாரடிக்கிற இந்த கூட்டம் பிரதீப்போட கமெண்ட்க்கு கீழே போய் கழுவி ஊத்திருக்கானுங்க. என்னடா பூர்ணிமா பணத்தை எடுத்துட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா, பொறாமையிலையா கதறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்கானுங்க. பிரதீப்புக்கு செம காண்டாயிருச்சு. அவரை பொறுத்தளவுல அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல என்ன எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்ணிமாவோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அமைதியா இருக்கிறேன். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் எல்லாமே பேசி என்னோட வாயை கிளறாதீங்க. என்ன பொறுத்தளவுல நான் அடுத்தவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்துற ஆள் கிடையாது, அது என்னோட பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஹேஷ்டேக் வேற போட்டிருக்காரு. பொழைச்சு போங்க, உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. இது தரமான செருப்படி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அதாவது பிரதீப்பை பொறுத்தளவுல ஓட்டிங் அடிப்படையில வெளியே அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் மேல பொய்யான பழிகளை சொல்லி அவன் பெண்களுக்கே எதிரானவன், அவன் இருக்கிற இடத்துல பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து பிரதீப்பை வெளியே அனுப்புனாங்க. என்னதான் இவங்க கேவலப்படுத்தி பிரதீப்பை வெளியே அனுப்புனாலும் இதுவரையா எந்த போட்டியாளர்களை பத்தியும் தப்பா பிரதீப் எந்த இடத்துலயும் பேசினது கிடையாது. அதே நேரத்துல பூர்ணிமாவோட அம்மா பிரதீப் காலில் கையில விழுந்து எப்பா என் பொண்ணை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கமெண்ட பார்க்கும்போது பிரதீப் நான் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி பூர்ணிமாவோட அம்மாவுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. என்னதான் இருந்தாலும் நம்மளால மறக்க முடியுமாங்க இவ பண்ண கேவலமான வேலையெல்லாம்? அதாவது விஷ்ணுவோட பந்த பத்தி பேசினத இவளோட பந்த தான் பேசிட்டாரு, என்ன இப்படி பாக்குறாரு, தப்பான ஆங்கிள் தான் பாக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் கேவலமா பொய் சொன்னவதான். இது தெரியாம நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பூர்ணிமா கிட்ட தனியா உட்கார்ந்து விளக்கம் வேற கொடுத்திருக்காரு. இதுக்கான வீடியோக்கள் குறும்படங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைய இடத்துல பாத்துட்டோம். இத பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் வெளியே இருக்கிற ஆண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாங்க, 60 கேமரா முன்னாடி இவளுக்கு பண்ண கேவலமான பொய்களை நம்மளால நிரூபிக்க முடியல. அவ்வளவு ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் கேவலமா ஒரு திட்டத்தை தீட்டி அவன் மேல பழிய போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்குது. இருந்தாலும் அவங்களை ஏதாவது பண்ண முடிஞ்சா, இல்ல பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளால நிரூபிக்க முடிஞ்சா, எதுவுமே பண்ண முடியல. அதனால பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு கேவலமான விஷ ஜந்து வெளியே வந்துருச்சு. வெளியே இருக்கிற ஆண்கள் ரொம்பவே கவனமா இருங்க. அதுலயும் குறிப்பா பூர்ணிமா கூட எல்லாம் வேலை செய்யற ஆண்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஆமாங்க, அவ்வளவு கேமரா முன்னாடியே ஒரு ஆண் மேல இவ்வளவு பழிய போடுறாளுங்க. நார்மலா இவளுக்கு பிடிக்காதவன் மேல எல்லாம் எப்படிப்பட்ட கேவலமான பழியை விடாலும் போடுவாளுங்க. மீ டூ சொல்றதுல முதலாளா நிப்பாளுங்க. அதனால ஆண்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. பூர்ணிமா அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷச்சந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம். அதனால பூர்ணிமா இருக்கிற இடத்துல இருந்து ஆண்கள் கொஞ்சம் விலகி இருந்தா ஆண்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னப்பா அவ பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டா, பணப்பட்டி எடுத்துட்டு வந்திருக்கா, அவளோட வாழ்க்கையை அவ பாக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாக்கட்டும், சந்தோஷம் தான், நல்லா இருக்கட்டும், நல்லா வேலை பார்க்கட்டும், அதெல்லாம் ஓகே தான். நான் பண்ணது தப்பு, பிரதீப் அப்படிப்பட்ட தவறுகளை பண்ணல, நான் பண்ண தப்புக்கு பகிரங்கமா நான் எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை அவங்கள முதல்ல போஸ்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேச போறது கிடையாது. அவங்க பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம், அதற்கான தண்டனைகள் அவங்களுக்கு கிடைக்கணும், இல்லனா அதற்கான மன்னிப்பை அவங்க பொது வழியில கேட்கணும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிரதீப்போட இந்த பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.